100 நாள் ஆட்சி ஒரு மாற்றத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் தமிழகம் முழுமைக்கும் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றது. 100 நாள் ஆட்சியில் என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பக்கமாக விளம்பரம் பண்ணி கொண்டிருக்கிறது இந்த அரசு. இந்த 100 நாள் ஆட்சியில் 18 திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்றாரு. இந்த 100 நாள்ல அவங்க சொன்ன 18 திட்டம் என்ன, வேற என்னென்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குது, இது உண்மையிலேயே 100 நாள் ஆட்சி ஒரு மாற்றத்திற்கான மக்களின் மனசாட்சியா இல்ல இது ரீல்ஸ் ஆட்சியா என்பது குறித்தும் கர்நாடக மாநிலம் சாம்ராட் நகர் என்கிற பகுதியில் மான் வேட்டை ஆடியதாக 3 தமிழர்கள், கர்நாடகாவை சார்ந்த 3 தமிழர்கள் கன்னட வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அது குறித்தும் அதே போல கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவருடைய மரணம் தொடர்ந்து சென்னை திருவொற்றியூர்ல +2 படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதே போல அதே பாணியில கொலை செய்யப்பட்டிருக்காரு. அது குறித்தும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தாவேக்காவுடைய 100 நாள் ஆட்சி அது ஒரு மாற்றத்திற்கான மக்களின் மனசாட்சியா என்பது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி கர்நாடக மாநிலம் சாம்ராட் நகர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ஹானூர் என்கிற ஒரு தாலுகா, இதுல அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் அப்படிங்கிற ஒரு 3 பேரும் கர்நாடகாவை சார்ந்த தமிழர்கள். இப்படி கர்நாடகா சார்ந்த தமிழர்கள்னு போடாதீங்க, தமிழ்நாட்டை சார்ந்தவர்னு போடுங்க அப்படின்னு சொல்லி சில அதிபுத்திசாலிகள் சொல்லுவாங்க. அவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது, கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழர்கள். அவங்க தமிழ்நாட்டில் இருந்தால் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவன்னு போடலாம், ஆனால் தமிழன் தான் போடணும் நியாயப்படி. ஆனால் தமிழர்கள் ஏன் போடுறோம்னா அவங்க கர்நாடகாவை சார்ந்த தமிழர்கள், கர்நாடகத்தில் வாழக்கூடியவங்க. சாம்ராட் நகரில் ஹானூர் தாலுகால அவங்க வாழ்ந்து வராங்க. அவங்க மான்வேட்டை ஆடியதாக சொல்லி வனத்துறை நேற்று காலை சரியாக 5:30 மணிக்கு அவங்கள பிடிச்சாங்களாம். அப்போ அவங்க கையில் வைத்திருந்த துப்பாக்கியை தூக்கி வனத்துறை அதிகாரியை சுட்டாங்களாம். அதில் வனத்துறை அதிகாரிக்கு காயம் பட்டுச்சான். அதனால வனத்துறை திருப்பி தாக்குதல் நடந்துச்சான். அதில் இந்த 3 பேரும் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி கர்நாடக அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் சார்பாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நம்மகிட்ட இருக்க கேள்வி ஒன்று தான், கர்நாடக வனத்துறை இந்த 3 பேரையும் மான் வேட்டை ஆடும் பொழுது, இல்லை மானை வேட்டையாடும் பொழுது, இல்லை மான் வேட்டை ஆடி முடிச்சு கறியை வெட்டும் பொழுது ஏதோ ஒன்று பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? வனத்துறை அவங்கள கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டணும். நீதிமன்றத்தில் நிப்பாட்டி வனத்துறை எஃப்ஐஆர் போட்டு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போய் மான் வேட்டை ஆடியதற்கான தண்டனையை பெற்று தரணும். இந்தியாவில் மான் வேட்டையாடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது தண்டனைக்குரிய சட்டம். அதுக்கு பல்வேறு ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் மான் வேட்டையாடியதுக்கு நீங்க மனுஷ வேட்டையாடலாமா? மான் உயிர் உங்களுக்கு பெருசு, மனுஷன் உயிர் பெருசு இல்லை. இதே கர்நாடகாவை சார்ந்த கன்னடர்கள் இப்படி வனத்துறையால் சுட்டு கொல்லப்படுவாங்களா? இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் மான் வேட்டையாடியதாக, மான்கறி சாப்பிட்டதாக, இல்லை மான் பிடித்ததாக கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படுவாங்க, ஒரு மாதம் ரிமாண்டில் இருப்பாங்க. அவங்களுக்கான அபராதம் விதிக்கப்படும், இல்லை தண்டனை நிரூபிக்கப்பட்ட தண்டனை விதிக்கப்படும். 1 ஆண்டு 2 ஆண்டு சிறை தண்டனைலாம் போய் சல்மான் கானே மான் வேட்டையாடுறதுக்கு சிறைக்கு போயிருக்காரு. மான் வேட்டையாடுவது தப்பு தான், அஃபென்ஸ் தான், குற்றம் தான், மாற்றுக்கருத்தை இல்லை. ஆனால் மானை வேட்டையாடுவதற்கு மனுஷனை வேட்டையாடுறீங்களே. இதே கர்நாடகாவை சார்ந்தவராக இருந்தால் இந்த துப்பாக்கி தோட்டாக்கள் அவர் மீது வனத்துறை பாய்ச்சிருக்குமா? அதேபடி பக்கத்து மாநில ஆந்திராவா இருக்கட்டும், பக்கத்து மாநில கர்நாடகா இருக்கட்டும், தமிழனா இருந்தாலே அவன் சுட்டு கொண்டுட்டு அவன் சந்தன கடத்தினான், அவன் மான வேட்டையாடினான், இங்க சந்தன வேட்டையாடினான்னு சொல்லி ஆந்திர காட்டுக்குள்ள 22 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கேட்க நாதி இல்லை. இப்போ மான் வேட்டை ஆடினாங்க என்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் கர்நாடகா இது வரைக்கும் ஒரு கன்னடம் கூட மான் வேட்டை ஆடியதே கிடையாதா? ஆந்திர காட்டுக்குள்ள புஷ்பா போல எந்த புஷ்பாவும் சந்திர வேட்டை ஆடியதே கிடையாதா? அவங்களாம் சுட்டுக் கொல்லப்படலையே. அப்போ தமிழன் என்பதற்காகவே திட்டமிட்டு சுட்டுக் கொல்லப்படுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இப்போது பிறக்குது. கர்நாடகாவுடைய வனத்துறையும் கன்னட அரசையும் வன்மையாக கண்டிப்பதோடு இதற்கு உடனடியாக ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இரு மாநில நட்பு, இந்த மண்ணாங்கட்டி இதெல்லாம் இங்க இருக்க வாய்ப்பே கிடையாது. கர்நாடகாவிலிருந்து கன்னட கொடியை ஏந்தி கொண்டு தமிழ்நாட்டில் வந்தவர்களை சில பேர் தாக்குனாங்க. அப்போது கூட நாம அவங்க கன்னட உணர்வோடு இருக்காங்க, அவங்க உணர்வை நாம் மதிக்கணும்,
அவர்களுடைய மொழிப்பற்ற, இனப்பற்ற, கன்னடப்பற்ற, அந்த மாநிலப்பற்ற நம்ம மதிக்கிறோம். நாம ஒன்றும் அந்த இனத்திற்கோ அந்த மொழிக்கோ கன்னட மக்களுக்கோ எதிரிகள் இல்லை. சக தேசிய இனத்தை நாம் நேசிக்கிறோம். அவர்கள் தாராளமாக தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட கொடியோட வரட்டும். தமிழ்நாட்டுக்குள்ள கன்னட கொடியோட வந்து தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ, தமிழ்நாட்டை அவமானப்படுத்தினாலோ, தமிழ் இனத்தை, மொழியை அவமானப்படுத்தினாலோ நாம் அவர்களை கண்டிக்கலாம். அவர்களை நாம் வந்து எதிர் விமர்சனம் வைக்கலாம், சிறை கூட பிடிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க கன்னட கொடி வந்து ராமேஸ்வரம் போகிறாங்க, இல்லை பழனிக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா அவங்க பாட்டில் போயிட்டு போட்டோம் என்று தான் நாம் ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். நாம் தமிழ் தலைமை சீமானவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. அப்பொழுது கன்னட கொடியை கொண்டு வந்தவர்களை அடித்து தாக்கியவர்களை இங்கே தமிழக காவல்துறை கைது செய்து, இன்னைக்கும் சிலம்பரசன் அப்படிங்கிற ஒரு சகோதரர், ஒரு தமிழ் பற்றாளர் இன்னைக்கு சிறையில் வாடிக்கொண்டிருக்க குண்டு சட்டம் போட்டு. ஆனால் கன்னட கொடியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர்களை தடுத்தவர்களுக்கு குண்டர் சட்டம். அங்கே கர்நாடகத்தில் கர்நாடகாவுடைய வனத்துறை தமிழ்நாட்டை சார்ந்த 3 தமிழர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. நாம் இங்கே கொடியை கொண்டு வந்தாலே வந்து கொண்டு போட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அவன் கர்நாடகா காட்டுக்குள்ளே குச்சி பொறுக்க போனாங்களா, இல்லை காட்டுக்குள்ளே வந்து வேற எதுவும் போனாங்களா, இல்லை உண்மை காட்டுக்குள்ளே தான் போனாங்களா, இல்லை இவங்க சுட்டு கொண்டு போய் காட்டில் போட்டாங்களா, எதுக்காக இது நடந்துச்சு எதுவும் தெரியல. கேட்டால் இறைச்சி கறி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் மான் கறி வச்சுருந்தாங்க, துப்பாக்கி வச்சுருந்தாங்க. துப்பாக்கி வச்சுருந்தா நீங்கள் சுடுற வரைக்கும் அவங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க? உங்களை நோக்கி சுடுறையா? வனத்தூரில் ஒருத்தர் செத்துட்டாருங்க, அதனால் திருப்பி சுட்டோம்னா கூட பரவாயில்ல. அப்படிலாம் ஒன்றும் இல்லையேங்க. வீரப்பனார்னு ஒருத்தர் இருந்திருந்தா இந்த காட்டுக்குள்ளே இந்த 3 பேரை சுடுறதுக்கான தைரியம் கர்நாடகாவுடைய வனத்துறைக்கு வருமா? இப்படி அப்பாவிகளை, அதுவும் தமிழர்கள் என்று தெரிந்து திட்டமிட்டு கர்நாடக வனத்துறை துப்பாக்கி சூடு நடத்தி தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தி தமிழர்களை அழிச்சதுனால தான் வீரப்பனார் என்கிற ஒரு நபர் அங்கே உருவானார். இன்னொரு வீரப்பனை உருவாக்க வச்சிடாதீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சென்னை திருவொற்றியூர் பக்கத்தில் காலடிப்பேட்டை வசந்தம் நகர் அப்படிங்கிற பகுதியில் ஜெய்கோபால் கத்தோடியா அரசு மேல்நிலைப்பள்ளி, அரசு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் ஒரு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தனுஷ் என்கிற ஒரு மாணவன் 30 பேரால் அடிச்சே ஒரு அந்த விடுதிக்கு வரவழைக்கப்பட்டு, அது கிரவுண்டுக்கு திடலுக்கு வரவைக்கப்பட்டு 30 பேரால் அடிச்சே கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த பையன் பண்ண தப்பு என்ன? இந்த கத்தோடியா ஜெய்கோபால் கத்தோடியா மேல்நிலைப்பள்ளியில் +1 படிக்கக்கூடிய ஒரு பையன், அவன் தன் சக நண்பர்களோடு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முதல் தளத்தில் போய் கஞ்சா அடிக்கிறான். கஞ்சா அடிப்பதை இந்த தனுஷுடைய நண்பன் ஒருத்தன் அவன் போய் தட்டி கேட்குறான், என்னடா பள்ளிக்கூடத்தில் உட்காந்து கஞ்சா அடிக்கிறீங்களா அப்படின்னு. அதற்கு அந்த பசங்களுக்கும் அந்த நண்பனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது, யார் தனுஷோட நண்பனுக்கும். அப்போ தனுஷ் அப்படிங்கிற இந்த பையன் போய் தடுக்கிறான். அப்போ தடுக்கிறான், வாக்குவாதம் ஆகுது. இதில் ஒரு பகை உருவாயிருக்கு, நாங்கள் கஞ்சா அடிப்பது நீ ஏன்டா தடுக்கிற அப்படின்னு சொல்லி. உடனடியாக இந்த தனுஷை கிரவுண்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த நேற்று சம்பவம் நடந்த முந்தா நாள் வந்து இந்த இளைஞன் வரல, யாரு அந்த தனுஷோடைய நண்பன் வரல. நண்பன் வரனோடனே தனுஷை கூப்பிட்டுருக்காங்க. தன் நண்பனுக்கு உதவிகரமாக போன அவன் கஞ்சாவை தடுக்கிறான், அவன் நண்பனுக்கு உதவிகரமாக போன இந்த தனுஷை கிரவுண்டுக்கு வர வச்சு 30 பேர் கஞ்சா போதையில் கல்லை வச்சு அடிச்சே கொண்டிருக்கான். பள்ளிக்கூடத்தில் ஏன்டா கஞ்சா அடிக்கிறீங்கன்னு கேட்டதற்கு அவன் நண்பனுக்கு 2 பேரையும் சண்டை போட்டு அந்த பகையில் +1 +2 மாணவன் அடித்தவன் யாரும் வந்து கல்லூரி படிக்கணும்ல, 18 வயதுக்கு குறைவான, எல்லாமே 15-16 வயசு, எல்லாமே 15-16 வயசு. இதற்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர், தமிழகத்துடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பல்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் என்ன செய்ய போறாரு? நேற்று திருவொற்றியூருக்கு ராஜ்மோகனும் ஆதவர்ஜனாவும் போறாங்க. போன இடத்துல அந்த குடும்பத்தார்களும் சக உறவுகளும் அக்கம்பத்து உறவினர்களும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற, துப்பற்ற, தெம்பற்ற, திராணியற்ற, எதுவுமற்ற இந்த 2 அமைச்சரும் கோலை அமைச்சர்கள் ஓடி போறாங்க. அந்த ஒரு அம்மா கேட்குது, எத்தனை துறை வச்சிருக்கிற, எத்தனை திட்டம் போட்டிருக்கிற, என்னென்னமோ வந்து படை வச்சிருக்கிறிய, அந்த படையெல்லாம் வச்சு வீணா போன படையை வச்சு என்ன பண்றீங்க? போதை ஒழிப்பு படை 53 சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்குது. போதை தடுப்புக்கு என்று 53 சிறப்பு படை தமிழக அரசு. 53 சிறப்பு படையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு என்ற கேள்வியை பொதுமக்கள் இன்னைக்கு அமைச்சர் நோக்கி எழுப்புறாங்க. நாம கேட்டா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறாரு, அதிமுக அடுப்புக்கறி வாங்கிட்டு பேசுறாரு, பாஜக பாயாசம் வாங்கிட்டு பேசுறாரு அப்படிமாங்க.
இப்போ இந்த மக்கள் கேட்குறாங்களே, அவங்களும் திமுக பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி பேசுகிறாங்களா? இல்லை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி பேசுகிறாங்களா? யார் சொல்லி பேசுகிறாங்க? சேகர்பாபு சொல்லி பேசுகிறாங்களா? உன்னுடைய நாசமா போன படம் எங்கப்பா அப்படின்னு மக்கள் ஆதரவர்ஜனா நோக்கி கேட்குறாங்களே, என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன நடக்குது? கவர்மெண்ட் என்ன தான் பண்றாங்க தெரியல சார். சொல்றது கூட பயமா இருக்கு. சொன்ன பையனே என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படம் இந்த படம் போட்டு சும்மா தண்டப்பட பாருங்க. அந்த பையனை திருப்பி தர முடியுமா உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன படம் போட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க இப்ப அவர் வந்தாரு, நீங்க அவர் பார்த்து போறாரு. நீங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க? எனக்காக ஒரு பதில் சொன்னாரா? இப்ப முட்டு கொடுத்தீங்க கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவனுடைய மரணத்திற்கு என்ன சொன்னீங்க? இது கோஷ்டி மோதல். யாரு? இதே பல்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன். இவங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒன்று போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. மாண்புமிகு வேற. ரெண்டு பேருக்கும் ஒரு 10 பேரும் அடிச்சுக்கிட்டா கோஷ்டி, 20 பேரும் மோதிக்கிட்டா கோஷ்டி, 2 சமூகம் மோதிக்கிட்டா கோஷ்டி, 2 மதம் மோதிக்கிட்டா கோஷ்டி, 2 அணி மோதிக்கிட்டா கோஷ்டி, 2 கட்சி மோதிக்கிட்டா கோஷ்டி, ஒரு குடும்பம் மோதிக்கிட்டா கோஷ்டி. ஒருத்தனை 20 பேர் அடிச்சா எப்படி கோஷ்டி? ஒருத்தனை 20 பேர் அடிக்கிறது எப்படி கோஷ்டி? இது கோஷ்டி மோதல் என்று சட்டசபையில் வெக்கம் இல்லாம மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜ்மோகன் சொன்னீங்களே. இப்பொழுது இன்னைக்கு மரியாதைக்குரிய ஜேட்ஜிபிடி குமார் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? இது போதை விவகாரம் கிடையாது. காவல்துறை வேறொரு வழக்கில் இந்த மாணவனை விசாரிக்க அழைச்சது. அதுல ஏதோ ஒரு கோஷ்டி உருவாயிருக்கு, அதுல ஏதோ சிக்கல் உருவாயிருக்கு. இது கோஷ்டி மோதல்னு சொல்ல முடியாது. முதல்ல என்ன சொன்னாங்க? கோஷ்டி மோதல்னாங்க. இதே சட்டசபையில் போன வாரம் புதன்கிழமை. இப்போ 3 நாள் லீவ் விட்டு வந்து கொஞ்சம் புத்தி தெளிஞ்சிச்சு போல இருக்கு. சனி ஞாயிறுல தெளிஞ்சு 4 நாள் புதுசாக உட்காந்து யோசிச்சு இப்போ இது கோஷ்டி மோதல் கிடையாது. உங்கள் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றதை கேட்குறதா இல்லை நீங்கள் சொல்றதை கேட்குறதா? மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றதை கேட்குறதா? நடந்தது கல்லூரியில். உயர்கல்வித்துறை அமைச்சர் ஏன் பதில் சொல்லல இதுக்கு? ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு சண்டை நடந்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு விளக்கு கொடுக்கறதுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. இதுக்கு நியாயப்படி பேச வேண்டியது சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற முதலமைச்சர். அவரு அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. எனக்கு தெரியல திங்கக்கிழமை மட்டும் தான் அப்படி உட்காந்துருக்காப்புல. விடுமுறை விடாதின்னு சொன்னா கேட்கறீங்களா? சனி ஞாயிறு விடுமுறை விடுறாப்புல. அவருக்கு யாருமே பேச்சுவார்த்தைக்கு ஆள் இல்லை போல இருக்கு. 2 நாள் ஃபங்க் ஆகி போய் உட்காந்து சட்டசபையில் யார்ட்டையும் பேச மாட்டாப்புல. இப்போ ஒரு 2-3 நாளாக ரிலாக்ஸாக வெளியே வர்றதுக்கு. திங்கக்கிழமை காலையில் சட்டசபையில் லைவை பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படியே உட்கார்ந்துருக்காப்புல. அவர் தான் நியாயப்படி பேசணும். சட்டம் ஒழுங்கை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் இந்த கோவையில் நடைபெற்ற இந்த மாணவனுடைய மரணத்திற்கு கோஷ்டி மோதல் என்று ராஜ்மோகன் சொன்னது பொய் என்று நிர்மல்குமார் பேச்சில் தெரியுது. இப்ப நிர்மல்குமார்னு சொல்றது உண்மையா என்று யார் பேச்சில் தெரியும்னு தெரியல. சரி, அவரை போலவே இவர் எப்படி இறந்தாரு? சரி, அவர் கோஷ்டி மோதல் அப்படின்னீங்க, இப்போ கோஷ்டி மோதல் இல்லைன்றீங்க, இப்போ போதை இல்லை எங்களுக்கு ஒன்றும் மறைக்கணும்னு அவசியம் இல்லைன்றீங்க. அப்படியே ராஜ்மோகன் மறைச்சாரு, கோஷ்டி மோதல்னு ஏன் சொன்னாரு? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சரி, இப்போ அமுதனுக்கு இந்த விவகாரம் ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவன், பொறியியல் கள்ளக்குறிச்சியில் சாதாரண குடும்பம். அந்த தாயும் தகப்பனாரும் அடித்து கொண்டு அழுகிற அழுகை முதல் தலைமுறை படிப்பு, முதல் தலைமுறை கல்வி எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்ந்த குடும்பத்திற்கு, நடுத்தர இருக்க குடும்பத்துக்கு தெரியும். ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி ஒரு குடும்பத்தில் உருவாகிறது எவ்வளவு சிரமம். அதுவும் கூலி வேலைக்கு போகக்கூடிய தாய் தகப்பனுக்கு ஒரு பொறியியல் கல்லூரியில் ஒரு மாணவனை படிக்க வைப்பது என்பது, அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்க வைப்பது என்பது எவ்வளவு சிரமம், அதுக்கு என்னென்ன பயணங்களை பண்ணிருக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மாணவன் இல்லை, அவன் எந்த தப்பும் செய்யலை, எந்த அநியாயம் செய்யலை. அவன் சமையல்காரரை தாக்கினா, செல்போனை பறிச்சான், என்னென்னடா ஒருத்தர் செத்து போன பிறகு அவன் மேலே எவ்வளவுடா கவலைப்படுத்துவீங்க? கஞ்சா அடித்ததை சொன்னதற்காக கொல்லப்பட்டிருக்கான் என்று சக மாணவர்களும் பெற்றோரும் சொன்ன பிறகு, பெற்றோர் சொல்றது பொய், சக மாணவன் சொல்றது பொய், அமைச்சர் சொல்றது மட்டும் மெய். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோடனே சிங்கப்பெண் சிறப்பு படை, போதை தடுப்பு படை, 200 யூனிட் மின்சாரம், இந்த 3ஐயும் கொண்டு வந்தாங்க. இதுல மிக முக்கியமானது போதை தடுப்பு படை. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு. ஐயா, ஸ்போர்ட்ஸை விடு, ட்ரக்ஸை எடுன்னு சொன்னீல, இப்போ இந்த ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடுன்னு சொன்ன
அமுதனும் உயிரோட இல்ல, தனுஷும் உயிரோட இல்ல. கரூர்ல 42 பேர் மரணத்திற்கு 31 பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? நியாயப்படி வேலை கொடுக்க வேண்டியது இந்த அமுதன் குடும்பத்துக்கும் தனுஷ் குடும்பத்துக்கும் தான். ஏன்னா கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை, காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை, போதை தடுப்பு பிரிவு செய்ய வேண்டிய வேலையை, நார்கோட்டிக்ஸ் டீம் செய்ய வேண்டிய வேலையை, தமிழக முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை, பல்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்ய வேண்டிய வேலையை அமுதனும் தனுஷும் பண்ணாங்க. அமுதன் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடியவன், இவன் +2 படிக்கிறவன். அமுதன் 2ஆம் ஆண்டு படிக்கிறவன், இவன் 12ஆம் வகுப்பு படிக்கிறவன். தனுஷ் 15 16 வயசு இருக்குமா அதிகபட்சம். 16 வயது பையன், அந்த பையனோட நண்பர், 2 பேரும் சிறந்த இளைஞர்களாக பாராட்டப்பட வேண்டிய இளைஞர்கள். இவன் தான் ரியல் ஹீரோ. இதை படத்தில் இதை பண்ணியிருந்தா இவன் ஹீரோ, நிஜத்தில் பண்ணியிருந்தா இன்னைக்கு உயிரோடு இல்லை. படத்தில் பண்ணியிருந்தா அவனை கொண்டாடி இருப்பான், நிஜத்தில் பண்ணா அவனை 30 பேர் சேர்ந்து அடித்து கொல்றான். இந்த 30 பேர் இன்னைக்கு சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போயிட்டான். 2 வருஷத்துல அவன் வெளியே வந்துடுவான். ஆனால் இந்த தனுஷுடைய குடும்பம், அவனுடைய வாழ்க்கை கஞ்சாவே இல்லை, போதையை கட்டுப்படுத்திட்டோன்றீங்க, அப்புறம் எப்படி போதை உள்ள வந்துச்சு? ஐயோ, பள்ளி எனக்கு உண்மையிலே பதறுது. ஏன்னா என் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன், +1 மாணவன் கஞ்சா அடிக்கிறான், ஸ்கூலில் வச்சு அடிக்கிறான் என்று சொல்வது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. உண்மையிலே ஒரு 2 பிள்ளைகளை பற்ற தகப்பனாக உண்மையிலே பதறுது. எப்படி நம்ம பிள்ளைகளை தினதினம் பள்ளியில் போய் நின்று பார்க்க முடியுமா? 24/7 வாட்ச் பண்ண முடியுமா? ஒவ்வொரு பிள்ளைகளையும் கவனிக்க முடியுமா? நம்பி தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் போய் பள்ளிக்கூடத்தை போய் என்னென்னமோ ஆய்வு பண்ணீங்க. விஜய் பிறந்த நாளுக்கு போய் ஆய்வு பண்ணீங்க. விஜய் மாமா பேரை சொல்லுங்க, விஜயங்கள் பேரை சொல்லுங்க, விஜய் சிஎம்னு சொல்லுங்க, விஜய்னு எழுதி உட்கார வைங்கன்னு சொல்லி பிள்ளைகளை உட்கார வச்சிங்க. பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இருக்குன்னு கூட ஆய்வு பண்ணவே வர வேலையா உங்களுக்கு? 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள், அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள், IAS அதிகாரிகள், இதுக்கு அமைச்சர், அதுக்கு 4-5 PA, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்தில் கஞ்சா வைக்கிறத உன்னால தடுக்க முடியல. இல்ல அவன் இதுக்கு சத்தானா, அவன் அதுக்கு சத்தானா, சத்தானா, எப்படி சத்தா என்ன? பள்ளிக்கூடத்தில் கஞ்சா வைக்கல, கஞ்சாவை தடுக்குது. நீ கூட திமுக ஆட்சியில் வைக்கலையா, அதிமுக ஆட்சியில் வைக்க? அவன் சரியில்லை தானே உனக்கு ஓட்டு போட்டிருக்கு. அவன் சரியில்லை, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லைன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. வந்ததுக்கப்புறம் திமுக ஆட்சியில் அங்கே சாபர் சாதிக்கு அங்கே, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். சாபர் சாதிக்கு விற்று தெரியும், அவர் திமுக தலைவர் கூட இருந்த போட்டா தெரியும். 2000 கோடிக்கு விற்று, அதெல்லாம் 10,000 வீடியோ பேசியாச்சு, 10,000 இது பண்ணியாச்சு. அவன் 2 வருஷம் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மெட்ரோல மட்டும் தான் உங்க ஐயா போய் ஆய்வு பண்ணுவாரோ? ஏன் கடல் நீரை குடிநீராக்கிறத மட்டும் தான் ஆய்வு பண்ணுவாரோ? ஏன் சிப்கோல போய் தான் மட்டும் தான் ஆய்வு பண்ணுவாரோ? ஏன் ரெனால்டு நிறுவனத்தில் மட்டும் தான் ஆய்வு பண்ணுவாரோ? பள்ளிக்கூடத்தில் உங்க ஐயா ஆய்வு பண்ண மாட்டாரோ? உங்க ஐயா போய் பள்ளிக்கூடத்தில் ஆய்வு பண்ண வேண்டியதானே? தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ணுங்க. முதல்ல பள்ளிக்கூடத்தை எவன் கஞ்சா வைக்கிறான் தூக்கி அடிச்சு குண்டசத்தில் போடு, தூக்கவன தூக்குதல்ல கூட போடுவன தூக்கி. பள்ளிக்கூடத்தில் கஞ்சா வைக்கிற அயோக்கிய பையன் யாரு? பள்ளிக்கூட ஆசிரியருக்கு தெரியாம, பள்ளிக்கூடத்தில் கூடிய அங்கே பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரியாம, சிசிடிவி இல்லையா பள்ளிக்கூடத்தில்? வெளியே இருந்து கொண்டு வரான். எங்க இருந்து கொண்டு வரான்? ஏரியா இன்ஸ்பெக்டர் தெரியாம 1557 குற்றவாளியை பிடிச்சாச்சு. சட்டம் ஒழுங்கு அப்படி தூக்கி நிறுத்த போறோம். நீங்க அப்புறம் எப்படி கஞ்சா வைக்கிறான்? தமிழ்நாடு முழுக்க எல்லா குற்றவாளியும் பிடித்த பிறகும், தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுதும் எப்படி பள்ளிக்கூடத்தில் கஞ்சா விற்கப்படுது? எவன் விற்கிறான்? விற்கிறவன் எவன்? பள்ளிக்கூடத்துக்கு வேலை என்ன? 4040 அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது மட்டும் தான் பள்ளிக்கூட ஆசிரியர் வேலையா? அதான் வேலையா? வேற என்ன வேலை பள்ளிக்கூட ஆசிரியருக்கு? பள்ளிக்கூடத்தில் எந்த மாணவன் எப்படி பண்ணுறான்? ரிப்போர்ட் பண்ண முடியாதா? ரிப்போர்ட் பண்ணால் அந்த ஆசிரியர் அடிச்சு கொண்டுருவான். அதானே? அப்போ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லாமல் இந்த 100 நாள் ஆட்சியில் என்ன நடந்திருக்கிறது என்பதற்கு இந்த அமுதனும் தனுஷும் சான்று. எந்த தவறும் செய்யாத, எந்த குற்ற பின்னணியும் இல்லாத, நன்கு படித்து பொறியாளராக வேண்டும் கனவோடு இருந்த அமுதனும், நன்கு படித்து குடும்பத்தை காப்பாற்றும் தனுஷும் இன்னைக்கு போதையை எதிர்த்ததற்காக தமிழ்நாடு செத்துருக்கான். போதை பொருள் வேண்டாம்னு சொன்னதற்காக, போதை பயன்பாட்டை வெளிக்கொண்டு வந்ததற்காக செத்து போயிருக்கானா? இதை விட ஒரு அவலம், கேவலம், அசிங்கம் எதுவும் இல்லை. இதுல 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்துக்கான மக்களின் மனசாட்சி. ஒரு யுகம், ஒரு யுகம், ஒரு யுகம். நீங்க யுகம் என்ன யுகம்? 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சியில் போட்டு சாரு, யாரு நம்ம சாரு கொடுசுட்டு 18 திட்டங்களை அறிவிச்சு, 18 திட்டங்களை நாங்கள் செய்து விட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு போதை தடுப்பு படை, சிங்கப்பெண் சிறப்பு படை, விவசாயிகள், பேருந்து, தொழில் வளர்ச்சி, அதெல்லாம் போட்டு பின்னாடி பேக் ட்ராப்பில் ஒரு ஃபோட்டோஸ் வச்சு அப்படியா சார் அப்படி நிற்கிறாப்புல.
சிங்க பெண்ணே அப்படின்னு நிற்கிறாப்புல. அப்படின்னு நிற்கிறாப்புல. அதில் என்னென்னு முதல்ல பார்த்தா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. சரி, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அறிவிச்சிங்க. சரி, பெண்களுடைய பாதுகாப்பு. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை ஏன் ராணிப்பட்டை தாவேகா மாவட்ட செயலர் விஜய் மோகன் மேலே கொடுத்த புகாரை நடவடிக்கை எடுக்கல? அந்த பபிலட்சுமி கொடுத்த புகாரில் ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் ஆரம்ப நேரில் ரோகிணிங்கிற பெண்ணு உங்கள் தாவேக்காவோட மாவட்ட செயலாளர் ரூஸ்வெல்ட்டு அந்த பிரைட்டன் இவங்க மேலே புகார் அளிச்சதில்ல, அதுலேயே நடவடிக்கை எடுக்கல. இப்படி தமிழ்நாடு முழுக்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் உங்கள் கட்சிக்கார பெண்கள் கொடுத்த புகார்லேயே நடவடிக்கை எடுக்கலையே, அப்புறம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு சிஎம் சார்? இவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். அதாவது இந்த ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சின்னு போட்டு விளம்பரம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த விளம்பரத்தில் 18 அறிவிச்சிருக்காங்க, 18 சாதனைகள். அந்த 18 சாதனைகளில் 14 திமுக ஆட்சியில் இருந்தது. எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கம், தொடர்கிறோம், அவ்வளோதான். இது சொல்ல போனால் லேபிள் ஓட்டுறது. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு, இன்வெஸ்டர்ஸ் மீட்டு தான், குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு சொல்லி ஏற்கனவே ஐயா அம்மையா ஜெயலலிதா அவர்கள், ஐயா எடப்பாடி அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் நடத்தினாங்க. அதுலேயே இவர் 100 நாளைக்கு 1 லட்சம் கோடி, 1 கோடி 1 கோடி 1 கோடி நீ பார்த்த அப்படிங்கிற மாதிரி. அதில் உள்ள கம்பெனியில் 47 கம்பெனி டுபாக்கூர் கம்பெனி. 1 லட்சம் ரூபாய்க்கு கேபிட்டல் இன்கம் காட்டிய ஒரு நிறுவனம் லைட் ஹவுஸ் ஸ்கிரீன் அப்படிங்கிற நிறுவனம் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை தும்பா போட்டு உடைச்சாச்சு. நம்ம இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது MOU, புரிந்துணர்வு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கான். இன்னும் வாடகைலாம் வரலாமே, அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்கான். பூரா டுபாக்கூர் கம்பெனி. அது இப்போ ஃபேக்கு. 717 டாஸ்மாக் கடைகள் மூடல். எந்த கடையை மூடனா, எந்த ஏரியாவில் மூடனா யாருக்கும் தெரியல. ஏற்கனவே அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது படிப்படியாக மூணுன்னு சொல்லி அறிவிச்சு ஒரு 500 கடையை மூடினாங்க. அப்புறம் ஐயா எடப்பாடி கொஞ்சம் மூடினாங்க. அப்புறம் ஐயா ஸ்டாலின் கொஞ்சம் மூடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இவரும் 717 கடைகள், கோவில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயம் பக்கத்துக்குன்னு சொல்லி மூடிருக்காரு. ஆனால் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கோவில் பக்கத்தில், பள்ளிவாசல் பக்கத்தில், தேவாலயம் பக்கத்தில், மசூதிகள் பக்கத்தில் இன்றைக்கும் மதுபான கடைகள் இருக்குது. குறிப்பாக இந்த அருணாச்சல சாலைன்னு சொல்லி சென்னை விருகம்பாக்கத்தில் பலமுறை புகார் அளிக்கிறாங்க. அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது, பக்கத்திலே பள்ளிக்கூடம் இருக்குது, மக்கள் வசிக்கிற இடம் இருக்குது, அதில் நீங்கள் வைக்காதீங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க, நீக்கலை. பல இடங்களில் டாஸ்மாகை மூடிட்டு அங்கே 11 to 11 பார் திறக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 717 கடை மூடல் என்பது அதுவும் ஒரு வெற்றி விளம்பரமே ஒழிய அது வெற்றி விளம்பரம் அல்ல. அப்புறம் வெற்றி திறன் மேம்பாய்ச்சி திட்டம், அது என்ன ஒன்றும் இல்லை, நான் முதல்வன் தான் வெற்றி திறன் மேம்பாய்ச்சி பயிற்சி திட்டம் சொல்லி மாற்றிருக்காங்க. அதுவும் திமுகவுடைய திட்டத்தில் லேபிள். அப்புறம் TN வெற்றி கிராம மறுமலர்ச்சி, சுகாதாரம், குடிநீர், சாலை மேம்படுத்த ஆண்டிற்கு 6,000 ஒதுக்கீடு. இதெல்லாம் காலகாலமாக இருக்கிறது தான். இன்னும் எந்த கிராமம் வளர்ந்துருக்கு, எந்த கிராமம் வளரலன்னு எவனுக்கும் தெரியல. எல்லா கிராமத்துக்கும் சொல்கிறாங்க சாலையை போடுறோம், குடிநீர் தரோம்னு. ஆனால் எங்கள் ஊருக்கு போனால் சாலையும் இல்லை, குடிநீரும் இல்லை, போர் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். போதைப் பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு படை, அதை நம்ம பார்த்தோம். அமுதன் தனுஷுடைய மரணத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த 65 சிறப்பு படை. அந்த அம்மா கேட்டுச்ச, உங்கள் நாசமாக போன படம் எங்கே இருக்குன்னு. அப்புறம் அண்ணன் சீர் அப்புறம் வருவோம். கரும்பு டன்னு 4,000, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,750 இனிமே தான் கொடுக்கணும். ஊக்கத்தொகையை அறிவிச்சிருக்காங்க. இதுவும் காலகாலமாக இருக்கிறதா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. வெற்றி வீடு திட்டம், அது கலைஞர் வீடு இப்போ வெற்றி வீடாக மாறி இருக்குது. அம்மா இருக்கும்போது அம்மா வீடு, கலைஞர் இருக்கும்போது கலைஞர் வீடு, அப்புறம் மோடி வீடு கொஞ்சம் இருக்குது, இப்போ இது வெற்றி வீடு, அவ்வளோதான். ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. இதுவும் லேபிள் தான். அப்புறம் வெற்றி 150 நாட்கள் உத்தரவாத வேலை. என்னது 100 நாள் வேலை திட்டம், அது 150 நாளாவது மத்திய அரசோட திட்டம், அதுவும் லேபிள். அதுக்கு வெற்றின்னு பேர் வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு வேலை வெற்றின்னு ஒன்று போட்டுக்கோ. வெற்றி மகளிர் 6 உழைப்பு திட்டம், இது கலைஞர் கொண்டு வந்தார், அப்புறம் அந்த அம்மா கொண்டு வந்தாங்க, அப்புறம் எடப்பாடி கொண்டு வந்தார். அதையே இவங்க கொஞ்சம் மாற்றி வெற்றி மகளிர் ஆடுகள். நமக்கு வந்து செம்பரியாடு தெரியும், வெள்ளாடு தெரியும், ஆனால் வெற்றி ஆடு கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் கேள்விப்படுறேன். இதுவும் லேபிள் தான். 200 யூனிட் கட்டமில்லா மின்சாரம், இதை விட ஒரு போலியான திட்டம் எதுவுமே கிடையாது. 200 யூனிட் இலவசம் சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பல லட்சக்கணக்கான குடும்பத்துக்கு அறிவிக்கப்படாத மின் கட்டணத்தை உயர்த்தி விட்டு போயிட்டாப்ல. ஏற்கனவே 100 யூனிட்டை திமுக அரசு கொடுத்துச்சு, இப்போ 200 கொடுத்துருக்கா. டபுள் தான், வேற ஒன்றும் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு, இது முதல்வர் காலை உணவாக இருந்தது, இப்போ பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவாக மாறி இருக்கிறது. அது விரிவாக்கம் 5ஆம் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இப்போ 8ஆம் வரைக்கும். அதான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி லேபிள் விட்டுறது. அப்புறம் விவசாயிகளுக்கு 6,000 பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது, விவசாயிகள் வயிற்றுலடி தள்ளுபடின்னு சொல்லி கூட வயிற்றுலடின்னு வச்சுக்கலாம். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி
5 ஏக்கருக்கு மேலே விவசாய கடன் வாங்கியிருந்தா 50 விழுக்காடு, 5 ஏக்கருக்கு கீழே வாங்கியிருந்தா முழுசு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10மா எங்கள் ஊரில் பழக்கடையில். பக்கத்தில் போனேன், அரை கிலோ 10 அரை கிலோ 10 அரை கிலோ 10 அது மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடி கிலோ 10. ஆட்சிக்கு வந்தோடனே 50,000 வாங்கி தள்ளுபடி அரை கிலோ 10. அப்புறம் வெற்றி மடிக்கணினி திட்டம் லேப்டாப், அதுவும் என்ன புதுசாக கொடுக்காரா? ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தது, அப்புறம் கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்க, இப்பவும் கொடுத்துருக்காரு. இதுவும் லேபிள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 11 பயிலும் மாணாக்கர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டிலுடன் பிரம்மாண்டமான மிதிவண்டி, சைக்கிள் ஏற்கனவே கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் நவீனப்படுத்தி கொடுக்குறாப்புல. இதுவும் கிட்டத்தட்ட லேபிள். வெளிப்படையான நேர்மையான நிர்வாகம், பல அடுக்குமாடி கட்டடங்களில் சிஎம்டி அளவிலான திட்ட அனுமதி, நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு. உருட்டு, வேற ஒன்றும் கிடையாது, இது ஒரு உருட்டு. அப்புறம் 2 முக்கியமானது என்னன்னா அண்ணன் சீர் தாய்மாமன் சீர். இந்த அண்ணன் சீரும் தாய்மாமன் சீரும் கொடுக்குறோன்னா எந்த பிள்ளையும் நாங்கள் பெற்றுக்க மாட்டோம். அண்ணன் சீர் கொடுக்கலன்னா நம்ம யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், அப்படிதானே? இவர் அண்ணன் சீர் கொடுத்தனால தான் கல்யாணம் நடக்க போகுது. இவர் பிள்ளைக்கு மோதிரம் போட போகிறோம்னா பிள்ளையே பெற்றுக்க போகிறோம். அந்த பிள்ளை பிறக்கும்போது விரல் இம்பிட்டு கொண்டு இருக்கும், குட்டி குஞ்சானுக்கு 6 மாதத்தில் வளர்ந்துடும். இப்போ இந்த மோதிரத்தை நான் எப்படி போடுறது? விரலில் போடுறதா இல்லை எதில் போடுறது? எப்போ நீ மோதிரம் பெருசாக கொடுப்பீங்களா இல்லை குட்டியாக கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? எந்த அளவில் கொடுப்பீங்க? தமிழ்நாட்டில் 10 லட்சம் பிள்ளையே பிறகுது ஆண்டுக்கு. கொடுக்குற மோதிரம் எவ்வளோ தெரியுமில்ல? 510 கோடிக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 லட்சம் கல்யாணம் நடைபெறுது. கொடுக்குறது தாலிக்கு தங்கம் எவ்வளோ தெரியுமில்ல? 710 கோடி. இந்த ரெண்டும் சேர்த்து 1342 கோடி. மொத்தமாக 1300 கிடையாது, 1342. அவர்கிட்ட கேட்ட சொல்லுவார். நம்ம சொன்னால் நம்மளுடைய இதில் கணக்கில் 1342. முதலமைச்சர்ட்டையும் மரியவெளிச்சிட்டையும் கேட்டிங்கன்னா 1032 வாங்க. சரி, அவங்க படித்த ஸ்கூலில் அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க போல். சரி, இந்த 1042 இருக்கு இல்லையா, 1342, 1400 கோடி. இந்த 1400 கோடியில் எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைக்க முடியும்? இந்த 1400 கோடியில் எத்தனை நீர்நிலைகளை உருவாக்க முடியும்? நான் என்னுடைய மாநிலத்தில், என் நாட்டில் நீர்நிலைகளை உருவாக்கி குடிநீர் பஞ்சம் இல்லாத ஒரு தேசமாக உருவாக்க போகிறேன். நான் என் மாநிலத்தில் இந்த 100 நாட்களில் இப்படி 100 ஏரிகளை தூர்வாரி இருக்கிறேன். நான் என்னுடைய மாநிலத்தில் 100க்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை நவீனப்படுத்தும். 3 மாதத்தில் மாற்ற முடியாதா? இன்னைக்கு 3 மாதத்தில் ஒரு பெரிய 3 மாடி வீடே கட்டிடுறான். நான் இன்ஜினியர் கொடுத்தோம்னா, நல்ல இன்ஜினியர் கொடுத்தோம்னா 3 மாதத்தில் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். 3 மாதத்தில் நல்ல பெரிய சாலைகளை போட்டுறான். 3 மாதத்தில் என்னென்னமோ பண்ணலாமே. 100 நாட்களில் அற்புதமான 100 நாட்கள். சரி, வந்து ஒரு 10 நாள் ஒழுங்கம் பண்ண முடியல, 90 நாள் வச்சுக்கோ. 3 மாதம் கோல்டன் பீரியட்ஸு, ஹனிமூன் பீரியட்ஸு. கிளப்பிருக்கலாமே. என்ன அப்படி கிளப்பிருக்கீங்க? நீங்கள் என்ன கிளப்பிருக்கீங்க? பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தாலிக்கு தங்கம் தேவையா? அவங்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை தேவையா? படிக்க பள்ளிக்கூடம், இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீர், செல்வதற்கு தரமான சாலைகள், மின்சார வசதி, பாதுகாப்பான வாழ்க்கை, இதுதான் மக்களுக்கு தேவை. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டால் தங்கத்தை நீங்க கொடுக்க வேண்டாம், அவனே டன் கணக்கில் வாங்குவான். அப்படி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்னது? விவசாயம் தான் தமிழ்நாட்டினுடைய மூல ஆதாரம். அந்த விவசாயத்தை மேம்படுத்த இந்த 100 நாட்களில் தமிழக வெற்றி கழகம் சீரமைத்த, இல்ல குடி பராமத்து செய்த, இல்ல தூர்வாரிய ஒரு குளம், ஒரு குட்டை, ஒரு கம்மா, ஒரு ஏரி, ஒரு தாங்கல், ஒரு ஏந்தல், ஒரு ஆறு, ஏதாவது காட்டுங்க பார்ப்போம். 100 நாட்களுங்க வைகை ஆறை நாங்கள் அப்படி சிறப்பாக செஞ்சிட்டோம். வைகை ஆற்றுல ஒரு கோரப்புல் இல்லை. 100 நாள் தாமிரபரணியில் சாக்கடையை பூரா அள்ளி தூய்மைப்படுத்திட்டோம். 100 நாளில் காவிரியை தூய்மைப்படுத்திட்டோம். 100 நாளில் பாலாறை, 100 நாளில் அமராவதியை பண்ணிட்டோம். 100 நாளில் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இத்தனை ஏரிகளை குளங்களை பண்ணிட்டோம். அப்படின்னா திரிசா அடிச்ச ராயல் சொல்லிட்டு நாமளும் அடிக்கலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி